ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த மாதத்தில் அந்த வார்த்தையை நம்ம தியானித்துக்க கர்த்தர் கிருபை தருகிறார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தாங்க. யூடியூப்லேயும் அந்த செய்தியை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம். இங்கே நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். ஆமென். ஸ்தோத்திரம். சாமுவேல் தீர்க்கதரிசி, தென் யார், சவுல், அவனோடு கூட இருக்கிறதான வேலைக்காரன். எனவே கழுதையை தேடி கொண்டு போன பொழுது நடந்ததான ஒரு சம்பவம். எனவே நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கவனித்தது என்னன்னு சொன்னால், தேடுதலின் பயணம், ஜேர்னி ஆஃப் சர்ச்சிங். ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்கள், அப்போது கர்த்தர் எப்படி நமக்கு வழியை காண்பிக்கிறார் என்கிறதான தலைப்பின் கீழே கடந்த வாரத்தில் நம்ம தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். எனவே கழுதையை தேடிக்கொண்டு போனாங்க. அங்கே தான் இந்த வார்த்தை வருது, நமக்கு அவர் வழியை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போது லாஸ்ட் சண்டே நம்ம பார்த்தோம், 3 காரியங்களை பார்த்தோம், 3 கேரக்டரை பார்த்தோம். ஒன்று, ஆபிரகாமுடைய தேடுதல். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஒரு பிள்ளையை தேடுகிறான். ஆமென். அந்த தேடுதலுடைய பிரயாணத்தில் எலியேசர் பயணிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி எலியேசரை வழி நடத்தினார். அவர் சொல்கிறார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்ததான கர்த்தர். ஆமென். அப்போ போன வாரம் தேடுதலின் பயணம் எப்படி இருந்துன்னு சொன்னால், என்னுடைய பொருளாதாரத்தை நான் தேடுகிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தேடுகிறேன், சோத்திரம், என் குடும்பத்துக்காய் சில காரியங்களை தேடுகிறதான பயணம். அப்படி தான் இந்த திருமணம். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் ரூத்தினுடைய தேடுதலை பேசினேன். ரூத்தினுடைய தேடுதல் வாழ்வாதாரத்துக்கான தேடுதல். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறா, நான் போய் சில கதிர்களை நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன். அப்போ வாழ்வாதாரத்தை தேடி போகிறதான ஒரு வாலிப பிள்ளையை குறித்து நம்ம பார்த்தோம். அவருடைய தேடுதல் எப்படி இருந்திருக்கும் என்பதையெல்லாம் நம்ம கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்படி தேடி போனவளுக்கு போவாஸ் என்கிறதான அற்புதமான நபரை சந்திக்கவும், போவாஸ் அவளை விவாகம் பண்ணி கொள்ளக்கூடியதான கிருபையை கர்த்தர் அந்த பிள்ளைக்கு உதவி செய்தார். ஆமென். மூன்றாவதாக நம்ம தியானித்தோம், பேதுருனுடைய தேடுதல். பேதுரு எதையும் தேடி போகலை. ஆனால் பேதுருனிடத்தில் வரி வசூலிக்கிறவள் கேட்டாங்க, உங்கள் எஜமானன் வரி செலுத்துவது இல்லையா? அப்படின்னும் போது ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், சில காரியங்களை அவங்ககிட்ட கேட்டுட்டு, சரி நாம் யாருக்கும் இடரெல்லாம் இருக்க வேணாம் ஏன்னு சொல்லி அவர் வழியை காண்பித்தார். ஆமென். எப்படின்னா, நீ போ, தூண்டில எடு, கடலுக்கு போ, ஒரு மீனை பிடி, அதை வாயத்துறை, அதில் ஒரு பணம் இருக்கும், அதை விற்று உனக்கும் எனக்கு என்ன பண்ணேன், வரியை செலுத்த. அப்போ வரி செலுத்தக்கூடியதான ஒரு பயணம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்முடைய பணங்களை நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் மேஜிக் பண்ணுறவர் அல்ல. ஆண்டவர் திடீர்னு ஒரு மந்திரம் தந்திரம் மாயம் வித்தை காட்டுறவர் அல்ல. அல்லது அவனுடைய புக்கில் போய் ஆண்டவரே எழுதிட்டு பேதுரு பெய்டு டேக்ஸ் இவ்வளோ பே பண்ணாருன்னெல்லாம் ஆண்டவரே என்ன பண்ணிடல, ஆவியாக போய் எழுதிட்டுலாம் வந்துடல. அந்த மாதிரிலாம் பண்ணல. ஆண்டவர் சொன்னார், பேதுருவாகிய நீ இப்படியெல்லாம் செய், தென் யூ கோ அண்ட் பே த டேக்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வேலைகள், நம்முடைய அலைச்சல்கள், நாம் செய்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தர் கூட இருந்து நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதித்து நாம் கட்ட வேண்டியதான காரியங்களெல்லாம் செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் போன சண்டேவுடைய செய்தி. இன்றைக்கு நாம் இதிலிருந்து கவனிக்க போகிறதான காரியம் என்னன்னு சொன்னால், ஜேர்னி ஆஃப் டெடிகேஷன், அர்ப்பணிப்பின் பிரயாணம் அல்லது அர்ப்பணிப்பின் பயணம் என்கிறதான தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு, ஸ்தோத்திரம், டெடிகேஷன். ஒருவன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அல்லது ஒரு காரியத்தை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னால், முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மீது அன்பு இருக்கணும். ஆமென். டெடிகேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த லவ். லவ் இல்லைன்னு சொன்னால் டெடிகேஷன் இல்லை.
ஆமென். அப்போ யார் ஒருவன் தேவனை அதிகமாய் நேசிக்கிறானோ, அவனுடைய இருதயம் முழுமையாய் கர்த்தரை விரும்புகிறதோ, அவனுடைய உள்ளத்திலிருந்து தான் பல பொருத்தனைகளும் பல டெடிகேஷனான காரியங்களும் வர ஆரம்பிக்குது. ஆமென். அது இல்லைன்னு சொன்னால் நம்மளை கர்த்தருக்குன்னு நம்ம டெடிகேட் பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சோதரன், நீங்கள் ஜூட்ரானமியின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தயவுசெய்து நீங்கள் எடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய். அதுதான். ஸோ இந்த அன்பு, இந்த லவ் யாருக்குள்ள இருக்கோ தேவன் மேலே, அவனால தான் அர்ப்பணிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவன் தேவனை நேசிக்காத இடத்துல போய் தேவனுக்காக நீ இப்படி செய், அப்படி செய், இந்த காரியத்தை ஒப்புக்கொடு, அந்த காரியத்தை ஒப்புக்கொடுன்னு சொன்னால் அவனால் செய்ய முடியாது. எனவே இருதயமானது தெய்வீக அன்பினாலே நிறைந்திருந்தால் தான் அந்த மனிதனால தான் கர்த்தருக்கென்று காரியங்களை ஒப்பு கொடுக்க முடியும். சோத்ரம். எனவே இன்றைக்கு நம்முடைய செய்தி அதுதான். சோத்ரம், ஜேர்னி ஆஃப் டெடிகேஷன். அப்போது இந்த ஒரு காரியத்தை அர்ப்பணித்து செய்கிறதான பயணத்தில் கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தினார், ஆமென், கர்த்தர் எப்படி அவர்களுக்கு வழியை காண்பித்தார் என்கிற காரியங்களை நாம் பார்த்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது நான் சொல்ல விரும்புகிறது த ஜேர்னி ஆஃப் ஆனா, அன்னாளின் பிரயாணம். ஆமென். ஹல்லேலூயா. அன்னாளை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னாளுடைய சம்பவங்கள், சரித்திரங்கள் எல்லாம் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஸோ அன்னாளுடைய ஜேர்னி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவளுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாமல் இருந்தது, அவளுக்கு நெருக்கங்கள், கஷ்டங்கள், அவளுக்கு கூட இருந்ததான மற்றொருத்தி அவளை துக்கப்படுத்துகிறா, கஷ்டப்படுத்துகிறா. இந்த காரியங்கள், இந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆமென். ஸோ 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 சாமுவேல் சாப்டர் 1 verse 3, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். This is the journey. ஆமென். அன்னாளுடைய சோத்திரம் கணவனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவனுடைய அர்ப்பணிப்பு என்னன்னு சொன்னால், வருஷந்தோறும் பலி செலுத்தும்படி அவன் ஊரிலிருந்து தேவாலயம் இருக்கிறதான சீலோவுக்கு கடந்து போவான். எல்லாரும் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சீலோவிலே இருக்கிற சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள, அவருக்கு பலியிட வருஷந்தோறும், எல்லாரும் சொல்லுங்கள், எவ்ரி இயர், சோத்திரம், தப்பாமல் அவன் அங்கே போய் பலி செலுத்துவான். அப்போ இந்த கேரக்டரை கவனித்து பாருங்கள். எப்படிப்பட்டதான அர்ப்பணம் அப்படின்னு சொன்னால், எனக்கு டைம் இருந்தால் நான் போவேன், டைம் இல்லைன்னா போக மாட்டேன். எனக்கு பணம் இருந்தால் போவேன், பணம் இல்லைன்னா போக மாட்டேன். எனக்கு பலி மிருகம் வாங்கிறதுக்கு காசு இல்லை, அதனால் நான் போகல. அப்படி இல்லை. சில வருஷத்தில் போவேன், என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நான் போவேன், என் மனசு துக்கமாக இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். இல்லை, வருஷந்தோறும். நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், இன்றைக்கி செய்தி அதுதான், டெடிகேஷன். அப்போ யாரால் ஒரு டெடிகேட்டட் லைஃப் வாழ முடியும் அப்படின்னா, யார் ஒருவன் கர்த்தரை விரும்புகிறானோ, நேசிக்கிறானோ. ஆமென். சோத்ரம். அப்போது ஷீலோவு அவன் இருக்கிறதான ஊர் என்னப்பா படிங்க. அவன் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறான்? எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற ஒருவன். ஆமென். ஏறக்குறைய 20 மைல் என்று சொல்லப்படுது. கால்நடையாக 1 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ 1 நாள் ஜேர்னி 20 மைல். ஆமென். ஹல்லேலூயா. கவனிக்கணும் நீங்கள் எல்லாரும். சோத்ரம். ஆமென். அப்போது ஒரு மனுஷன் வருஷந்தோறும் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாள் வந்தால் அவன் என்ன பண்ணுறாங்க, போகிறான். நம்மளை கவனித்து பார்க்கணும். சோத்திரம். நம்முடைய அர்ப்பணம் எப்படி இருக்குது? அப்போ இங்கே அன்னாளுடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது பாருங்கள். சோத்திரம். ஆமென். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட அங்கே ஒரு மனுஷன் பாருங்க, அவனுடைய பேர் என்னவா? எல்கனா. அவன் வருஷந்தோறும் பலியிடும்படி போவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நம்ம எப்படி இருக்கிறோம் சொன்னால், when we are happy, இல்லையா, நமக்கு சந்தோஷம் இருந்தால் என்ன பண்ணுறோம்? அதனால தான் பாட்டுக்காரே எழுதினார், சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, இல்லையா, ஒரு பாட்டு இருக்குல்ல. அப்போ நமக்கு எல்லாம் நல்லா போச்சுன்னா கர்த்தர் நல்லவர், அப்போ தான் நம்ம ஆலயத்துக்கு போவோம், கொள்வோம், எல்லாம் பண்ணுறோம், கொள்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் வருஷந்தோறும், ஆமென், ஹல்லேலூயா, அதுதான் அந்த அர்ப்பணம், அதுதான் அந்த டெடிகேஷன். ஹல்லேலூயா.
அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமையே நம்மளால் வர முடியல. பலவிதமான இடர்பாடுகள், பலவிதமான வேலைங்க, உத்தியோகங்க, பல காரியங்கள் வந்தது. 4 வாரம்தான் சோதரம். அந்த 4 வாரம்னா என்னது? வாரம் இல்லை, 4 நாள்னா கூட 24 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம், 9லேருந்து 11. அப்போது ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள் நமக்கு வந்துடுது. அந்த 2 மணி நேரத்துலையும் அரை மணி நேரம் லேட்டாக தான் வரும், அதுவும் 1.5 மணி நேரம் ஆகிடுது. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போது வாரத்தில் 1.5 மணி நேரம் வந்து ஆலயத்தில் உட்காரத்து கூட நமக்கு முடியாத பொழுது அந்த டெடிகேஷன் இல்லை. ஏன்னா அப்போ டெடிகேஷன்னா என்னென்னா, ஒரு காரியத்தை ஒழுங்காக கடைப்பிடித்தல். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அதுக்கு வேண்டிய முயற்சி இருக்கணும், அதுக்கு வேண்டிய பிரயாசங்கள் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். எல்கனா என்னப்பா ரொம்ப வருஷம் போயிரு, என்னப்பா விஷயம்னா, ஆமென், அவன் சொல்லுவான், நான் இந்த ஆண்டவரை, இந்த யெகோவா தேவனை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். உன் மனைவிக்கு தான் குழந்தை இல்லையப்பா, அப்புறமா கூட நீ ஏன்ப்பா போகிறேன்னா, அது எனக்கு மேட்ரு இல்லை, நான் கர்த்தரை நேசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அதிலேயே அப்படியே 7ஆம் வசனத்தை பாருங்கள். 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். ஒருத்தி வருஷந்தோறும் ஒன்று செய்வாளாம். அவளுடைய டெடிகேஷன். ஆமென். அந்த அம்மாவுடைய டெடிகேஷன் என்னது? எப்பெல்லாம் அன்னாள் ஆலயத்துக்கு வருஷத்தில் ஒரு முறை போகிறாளோ அப்பெல்லாம் அன்னாள் என்ன பண்ணுவா? மன உளைச்சலுக்கு ஆளாக்குவா. அது அந்த அம்மாவுடைய டெடிகேஷன். ஆமென். அப்போ எப்படி வேணாலும் நம்மளை நம்ம என்ன பண்ணலாம்? ஒப்பு கொடுக்கலாம். கண்ணும் கருத்துமாக பார்த்துனே இருக்கணும். அண்ணாள் ட்ரெஸ் பண்ணுறாளா, முகங்க கழுவுறாளா, தலைகளை வாடுறாளா, பூவு வாங்கி வைக்கிறாளா அப்படின்னு பார்த்த உடனே ஆரம்பிச்சிடுவா. அவளுடைய டெடிகேஷன். சோத்திரம். அண்ணாளை உபத்திரப்படுத்தி, அண்ணாளை திட்டி, அண்ணாளை அள வச்சு, சோத்திரம், அவளை கஷ்டப்படுத்துறது வருஷந்தோறும் என்ன பண்ணுவாளாம்? செய்வா. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸும் நம்மளை சுற்றி வாழ தான் செய்து, அதன் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து ஆகணும், வேறு வழி இல்லை. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளணும், நான் என்ன எதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். சோத்திரம். ஒருத்தங்களை வருஷந்தோறும் குற்றப்படுத்துறதுக்கும் ஒப்பு கொடுக்கலாம், ஒருத்தன் வருஷந்தோறும் தேவனுக்கு பலி செலுத்துவதுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள். 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஒரு பொருத்தனையை ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கிற வேலையில் ஒரு பொருத்தனையை அவள் பண்ணுறான். சோத்திரம். அவளுடைய பெரிய ஒரு பொருத்தனை என்னன்னா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா நான் அந்த பிள்ளையை உமக்கே நான் ஒப்பு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு டெடிகேஷன் இது, அர்ப்பணிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. நான் சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி பேசினேன். அதாவது செய்ய முடியாததை செய்ய வைக்கிறதான தெய்வன்னு பேசினேன். ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். அப்போ ஒரு தாயால் செய்ய முடியாது. 10 குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் 1 தூக்கி போட்டு வந்துடலாம். ஆனால் இருக்கிறத 1, அதையும் இன்னும் வந்து கைக்கு சேருவதற்கு முன்பதாக சொல்கிற ஆண்டவரை, நான் உமக்கு நான் ஒப்பு கொடுத்துருவேன் ஆண்டவரை. சோத்திரம், ஆமென். அந்த அர்ப்பணிப்பும் அந்த டெடிகேஷனும் அன்னாளுக்குள்ளே இருந்தது. அவளுடைய அந்த பிரயாணத்தை படிக்கணும். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் படிக்காதீங்க, 1ஆம் அதிகாரம் 24 படிக்க போகிறோம். அவள் பிள்ளையை அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு போகிற அந்த ஜேர்னி, அதுதான் பார்க்க போகிறோம். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அம்மா, ஸ்வீட் ஸ்டாலுக்கு போயிட்டு 1 கிலோ லட்டு, கொஞ்சம் கேக்கு, கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் பழம், ஆமென், எல்லாம் வாங்கின்னு கொண்டுன்னு குழந்தையும் கையில் பிடிச்சின்னு மகிழ்ச்சியாக நம்ம போகலாம். எதுக்கு போகலாம்?
போயிட்டு கொண்டுட்டு அங்கே மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றிட்டு ஆப்பிள் திராட்சை பழம் கொண்டு போன ஸ்வீட்டெல்லாம் அங்கே இருக்கிற பாஸ்டருக்கு தட்டில் வச்சு கொடுத்துப்பட்டு கொண்டுட்டு ஜபமும் வாங்கிக்கின்னு காணிக்கும் கொடுத்துட்டு குழந்தைய கூப்பிட்டுன்னு வீட்டுக்கு போகலாம். அதுக்கு தான் நம்மெல்லாம் வாங்கின்னு போவோம். ஆமென். புரியுதா நான் பேசுகிறது? ஹல்லேலூயா. இவ போய் 3 காளை. ஒரு காளை எவ்வளோப்பா ஆகுது? யாருன்னா மாடு வளர்க்குறீங்களா? வீட்டில் யாருன்னா மாடு வச்சுருக்கீங்களா? இல்லை. சோத்திரம். இன்னும் ஆவின் பால் கவர் தான் குடிச்சுன்னுக்கிறீங்க இல்லையா? மாடு வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தோட்டம் துறவு ஒன்றும் இல்லை. சரி. ஒரு மாடு எவ்வளோ இருக்குமா? என்னப்பா? 60,000 இப்போ. சோத்திரம். அப்போ எவ்வளோன்னு தெரியல நமக்கு. ஆமென். சோத்திரம். ஒரு 5,000 வச்சுக்கேன், இல்லை 2,000 கூட வச்சுக்கேன். 3 2 6 6,000 ரூபா காளையை வாங்குறா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த 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 ஹிஸ்ட்ரிக்குள்ளே அந்த 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 சம்பவத்துக்குள்ளே போயிடணும். நீங்கள் தான் அண்ணா. ஆமென். நீங்கள் போய் காசு செலவு பண்ணி 3 காளை வாங்குவீங்களா? எப்போ வாங்குவோம்? போயிட்டு பலி செலுத்திட்டு ரிட்டன் வருறதா தான் வாங்கலாம். ஆனால் இவளுடைய ஜேர்னி என்ன ஜேர்னி? அவள் பிள்ளையை அங்கே விட்டுட்டு வர போகிறா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அப்போ அன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்னென்ன கதை நடந்திருக்கோன்னு நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுனே அந்த ட்ராமாவை எழுதுங்க. ஆமென். எல்கனா அண்ணா கூட இருக்கிற சக்காலத்தி, பக்கத்து விட்டம்மா, எழுத்து விட்டம்மா, இந்த அம்மா, பெரியம்மா, சித்தி எல்லாம் வந்து ஏண்டி நீ இப்படி பண்ணிவிட்ட? சோத்திரம். உன்னையே இவ்வளோ நாள் பொறுத்து ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்துக்கிறாரு, இதை கொண்டு போய் விட்டுட்டு வருவேன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டியே, பரவாயில்லடி. ஆண்டவர்கிட்ட இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வேற ஒரு ஜெபம் பண்ணலாம். சோத்திரம். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும்போது நீர் இப்படி படார்னு தந்துருவீன்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் இப்படி வாய் விட்டு இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆனாலும் நீ பண்ணிட்டீர் ஆண்டவரே. இப்போது இந்த குழந்தைய பார்க்கும்போது என் உள்ளம் படார் அடிக்குது. இந்த அழகான இந்த குழந்தைய நான் எப்படி ஆண்டவரே விட்டுட்டு வருவேன்? ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. நீயுமே ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் தானப்பா. உமக்கு என் உள்ளம் தெரியாத ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்குறான், நீரோ என் இருதயத்தை பார்க்கிறப்பா. அதனால் ஆண்டவரே கொஞ்ச நாளைக்கு வேணால் வளர்க்குறேன். இது ரொம்ப தர்தலியாக கீழ்ப்படியாமல் ஊர் சுற்றுறதா இருந்தால் நான் எத்தனை வந்து என்ன பண்ணிடுறேன்? பைபிள் ஸ்கூலில் சேர்த்துட்றேன். ஆனால் நல்ல புள்ளையை அடக்கமாக வாழ்ந்துனா நானே வளர்க்குறேன். நானும் ஒன்று மட்டும் சத்தியம் ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்தை சொல்லி நான் வளர்க்குறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. இதான் நாங்கள் நடக்கும் இல்லையா? இதான் நடக்கும். இதுக்கு மீறி ஒன்றும் நடக்காது. எல்லாரும் திட்டுவாங்க நம்மளை. ஆனால் அதான் நான் சொன்னேன், ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு டெடிகேட் பண்ணிட்டா அது வந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தை விட அந்த அன்பு அவர் மேலே இருக்கணும். அப்போ தான் என்னால் அதை செய்ய முடியும். அப்போ அவருடைய மகிழ்ச்சியை பாருங்கள், அவருடைய சந்தோஷத்தை பாருங்கள். ஆமென். நான் உன்னை ஜெபம் பண்ணிட்டேன், அதை நான் ஆண்டவருக்காக என்ன பண்ண போகிறேன்? செய்ய போகிறேன்ற மகிழ்ச்சி தான் அவளுக்குள்ளே இருக்குது, துக்கமே இல்லை. எனவே 3 காளையை வாங்குறா, ஒரு மரக்கால் மாவு, ஒரு துருத்தி திராட்சரசம் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு, பிள்ளை இன்னும் குழந்தையாக தான் இருந்துதான். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்துல கொண்டு வந்து விட்டார்கள். சொல்லுங்கள், விட்டார்கள். ஏலியின் இடத்துல கொண்டு வந்து விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென். அப்பொழுது 26, அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால், அவன் உயிரோடு கூட இருக்கும் சகல நாட்களும். 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம். ஆமென். நல்லா வளர்ந்துச்சு புள்ள. இப்போ வேலைக்கு அமிச்சா போய் மாதம் சம்பாதிச்சுன்னு ஒரு தரோம் அப்படின்னு ஏலி தாத்தா கிட்டே போயிட்டு, ஆமென், ஏலி இல்லைன்னா அப்போ தாத்தா செத்துட்டு இருப்பார் இல்லையா? வேறு யார் இருந்தான்னு தெரியல, அசிஸ்டண்ட்டு. பாருங்க, ஏலி இருந்த காலத்தில் எடுத்து வந்து விட்டேன். இப்போ புள்ள நல்லா வளர்ந்துச்சு, நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆமென். எனக்கும் இப்போ வேலைக்கெல்லாம் போக முடியல. பையன் வந்தால் தான் சம்பாரிச்சு என்ன பண்ணணும், போடணும். அதனால் நாங்கள் லெட்ரு எழுதி கொடுத்துட்றேன், பிள்ளை என்ன பண்ணிவிடுங்க, அமிச்சுங்கன்னு வாங்கின்னு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
ஆமென். ஆனால் அங்கே என்ன வசனம் சொல்லுது? அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஒரு நாள் கூட அந்த அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இல்லை ஒரு நாள் கூட சாமுவேல் அம்மா முந்தானியை பிடிச்சின்னு ஓன்னு கீழே புரண்டு கையை காலை ஒச்சுன்னு நான் வந்துடுறேம்மான்னு சொல்ல. இருக்கீங்களா எல்லாரும்? கதை நல்லா தான் கேட்குறீங்க. ஆனால் அதில் நாம் யார்? ஆமென். நம்முடைய டெடிகேஷன், நம்முடைய அன்பு, நம்முடைய அர்ப்பணிப்பு அது தேவன் பேரில் எவ்விதமாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே போகிறோமா? நமக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது சலிச்சு போகுது, அது போர் அடிச்சு போகுது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் அற்புதமான ஒரு ஜர்னி, தன்னுடைய மகனையே அர்ப்பணித்துட்டு சந்தோஷமாய் கொண்டு போய் விட்டுட்டு வருகிறதான ஒரு அந்நாள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் பேசுகிற கேரக்டர்ஸை பேசிட்டு கடைசியில் இவங்க வாழ்க்கையில் நடந்ததான தெய்வம் நடத்துதலை நான் பேசி முடிக்கிறேன். அப்போ இன்றைக்கி இந்த செய்தியில் நீங்கள் விளங்கி கொள்ளணும். இது வந்து ஒரு குழந்தைய ஒப்பு கொடுக்குறதோ இல்லை பணத்தை ஒப்பு கொடுக்குறத பற்றி நான் பேசலை. நான் பேசுகிறதுனா டெடிகேஷன், அவ்வளோதான். அந்த அர்ப்பணம் இருக்குதா? ஸ்தோத்திரம். டுடே இஸ் த காட்ஸ் டே, அல்லது டுடே இஸ் மை ப்ரேயர் டே, அல்லது இது இந்த நேரம், அல்லது அது அந்த நேரம், இந்த நேரத்தில் இதுதான் அப்படின்றதான அந்த டெடிகேஷன் இருக்கா? ஸ்தோத்திரம். ஆமென். இல்லைன்னு சொன்னால் இதை ஆப்ஷனலாக எடுத்துக்கிறோமா? பல நேரங்களில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இது நமக்கு ஒரு ஆப்ஷனலாக இருக்குது. இதை விட முக்கியமான ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தென் ஐ வில் கோ டு த காட்ஸ் ப்ரெசன்ஸ். அப்படி தான் நம்ம பல நேரங்களில் எடுக்கிறோம். நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் முதல்ல வேலையெல்லாம், அதுக்கப்புறமா நான் கர்த்தருக்குன்று நான் நேரத்தை ஒப்பு கொடுக்குறேன் அப்படியெல்லாம் சொல்கிறோம். பட் டெடிகேஷன் இஸ் நாட் லைக் தட். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே மியூசிஷியன்ஸாக இருந்தாலும் சரி, சிங்கர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு டெடிகேஷன் இருக்குது. ஆமென். அந்த டெடிகேஷனை ஃபாலோ பண்ணாதான் நீ செய்ய முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை நான் பேசும்போது நீங்கள் அதை தான் புரிந்து கொள்ளணும். நீங்கள் உங்களிலே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, உங்களிலே நீங்கள் சரி செய்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனவே மகிழ்ச்சியோடு கூட அவள் அந்த பிரயாணத்தை செய்தா பாருங்க. ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு நபரை நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேலுடைய டெடிகேஷன். ஜர்னி டு த லயன்ஸ் டென். சிங்கத்தினுடைய குகைக்கு கடந்து போகிறதான பிரயாணம். ஆமென். ஹல்லேலூயா. ஜர்னி டு த லயன்ஸ் டென். டேனியல் அவனுடைய டெடிகேஷன் பாருங்கள். 6:10 நமக்கு எல்லாரும் மனப்பாடமாக தெரிஞ்சதான வசனம். தானியேல் 6:10 படிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தினமும் 3 வேளை முன்பு செய்து வந்தபடியே தினமும் செய்து வந்தான். ஆமென். அப்போ ஒரு லைன் நீங்கள் போடணும். ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த லைன் தான் என்னன்னா பத்திரத்துக்கு சைன் வச்ச லைன். ஆமென். அந்த லைனை இழுத்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி தானியேல் என்னன்னா எஸ் அவன் செய்து வந்தான். அதுக்கு பின்னாடி என்னன்னு எழுதுனீங்கன்னா அதில் என்ன தான் எழுத முடியும்? அவன் செய்து வந்தான். இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. நம்ம லைனுக்கு மேலே நிறைய எழுதலாம், ஆனால் லைனுக்கு கீழே எழுதுறது கஷ்டம். ஆனால் அங்கே சொல்லுது ஆஃப்டர் அந்த சைனிங்க்கு அப்புறமா கூட அவன் முன்பு செய்து வந்தபடியே செய்துவான். அதுதான் அவனுடைய டெடிகேஷன் லைஃபாக இருந்தது. 3 வேளைனா 3 வேளை, ஒரு நாள் கூட ஒரு வேளை, இல்லை ஒரு நாள் 5 வேளை. ஓகே, நேற்று 5 டைம் செஞ்சிட்டோம், அப்போ இன்றைக்கி ஒரு 2 டைம் பண்ணலாம், இன்றைக்கி 2 டைம், நாளைக்கு 1 டைம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு 10 டைம். சோதரம். ஏன்னா உற்சாகமாகி போச்சு அன்றைக்கி. ஸோ ஆவி அதிகமாக இறங்கிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஆவி ரொம்ப சோறாக டல்லாகி போச்சு. சோதரம். நிறைய பேர் சேர்ந்து நம்மளை வச்சு செஞ்சிட்டான், அதனால் சோர்ந்து போச்சு. இன்றைக்கி ஜெபம் இல்லை பா. ஆமென். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சண்டை. சோதரம். ஆண்டவரே ஐ ஆம் ஆப்சன்ட் டுடே. ஏன்பா நீ தான் இப்படி பண்ணிட்டீரே, போ நான் இன்றைக்கி வரமாட்டேன். இப்படி எவ்வளோ போராட்டம் நடத்தினுக்கிறோம் பாருங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட.
ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் லைஃப் ஆனது அப்படியே ஒரு ஸ்டெடியான லைஃப். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய லைஃப்பில் திடீர்னு உற்சாகம் ஏறிக்கிச்சு, திடீர்னு இறங்கிடுச்சு, இதெல்லாம் இல்லை. அப்படியே கிராஜுவலான லைஃப். அப்போ அவன் சைன் பண்ணாலும் சரி, சைன் பண்ணலனாலும் சரி, என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றினாலும் சரி, நான் ஆராதிக்கிறேன், என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்கலாவிட்டாலும் சரி, பட் மை லைஃப் வில் பி லைக் திஸ். இதுதான் என்னுடைய டெடிகேஷன். ஆமென். அதுதான் தானியேல். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இன்றைக்கி அப்படி உங்களை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது அப்படி உங்கள் லைஃப்பை செட் பண்ணுங்கள். யாரும் வந்து உங்களை வந்து உற்சாகப்படுத்தினா ஒரு பூரிப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் டல்லு, அதுமா இப்படி இதெல்லாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்டியானிட்டி அப்படி தான். அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். எது நடந்தாலும், எது ஆனாலும், எது வரலனாலும், எது எப்படி போனாலும், ஸோ என் லைஃப் இப்படி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு டெடிகேஷன் லைஃப் டேனியலுக்குள்ளே இருந்து 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது படிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அந்த ஜேர்னி பாருங்களேன். நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. தானியேலுடைய வீட்டுக்கும் அல்லது ராஜாவினுடைய ஆஃபீஸில் இருந்து சிங்க கெபி இருக்கிறதான தூரம் எவ்வளோ தூரம்னு தெரியல. அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜேர்னி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நீங்கள். ஆமென். டேனியல் எங்கே போகிற அப்படின்னா, டேனியல் சொல்கிறான், நான் எங்கே போகிறேன், சிங்க கெபிக்கு நான் போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த அர்ப்பணமான ஜேர்னி பாருங்கள். நான் வெதர் நான் வாழ்கிறேன், நான் சாவுறேன், எனக்கு தெரியாது. ஆமென், சோதரம். அதனால் அந்த பிரயாணம் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு நிதானமான பிரயாணம். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? நம்ம ஒரு மாதிரி ஐப் ஆகிடுவோம். ஐப் ஆகிட்டு ஒரு தோத்திரம் அல்லேலூயா ஹா ஊனுதும். அப்போ தான் பயங்கர அந்நிய பாஷெல்லாம் பேசின்னு ஓ போகிறேன் பார் நான் அப்படின்ட்டு எட்ரா ஃபோட்டோ போடுறா எஃபியில். அண்ணன் எங்கே போகிறாரு, சிங்க கெபிக்கு போகிறார், அல்லேலூயா ஆமென் அல்லேலூயான்னு எல்லாம் அந்நிய பாஷெல்லாம் பேசின்னு கொண்டு போய் தூக்கி போட்டோன்னே கப்புன்னு பிடிச்சி சாப்பிட்டுடும். என்ன ஆனார் அண்ணன் உள்ள, அவள் தான் கதை முடிஞ்சு போச்சு. ஆமென். அதையெல்லாம் நம்ம பார்க்க முடியல பாரு. ஒரு சீரான வாழ்க்கை, ஒரு அமைதலான வாழ்க்கை. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் 3 நாள் கன்வென்ஷனுக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு பெரிய பூரிப்பு. அதுக்கப்புறமா 300 நாள் செத்த வாழ்க்கை. அதுக்கப்புறமா என்றைக்கு எழுப்புதல் கூட்டம்னு ஒன்று வச்சு உங்களெல்லாம் எழுப்புறதுக்கு காசு கொடுத்து ஊர்லேருந்து யாருன்னா ஒருத்தர் வருவார். அவர் வந்து 3 நாள் எழுப்பி விட்டு போனார்னா அப்புறமா ஒரு வாரத்துக்கு தூங்கி இருக்கிற ஆள் எழும்பி மூச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி தூக்கம் வந்துடும். ஆமென். அது அல்ல வாழ்க்கை. அதனால் அவன் அழகாக நடந்து அந்த லயன்ஸ் டென்னுக்கு அழகாக போகிறான் பாருங்கள். அந்த டெடிக்கேட்டட் லைஃப்பை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வெதர் இஸ் அ பாசிபிள் ஃபார் அஸ். நமக்கு அது முடியுமா, அது நம்மளால் ஆகுமா என்பது தான் இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்கிறதான கேள்வி. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளால் இன்னும் ஸ்டடி ஆக முடியல. சின்ன சின்ன விஷயங்களை கூட இன்னும் கண்டினியூவாக செய்ய முடியல. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஸ்டேபிளாக இருக்க முடியல, நிரந்தரமாக இருக்க முடியல, ஒரே விதமாக இருக்க முடியல. அப்போ நம்ம மாறிடுறோம். அப்போ சின்ன சின்ன விஷயங்களிலே ஸ்டேபிளாக இருக்க முடியலையே, அப்போ பெரிய காரியங்களில் எப்படி? அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்களிலையும் நம்ம திருத்த முயற்சி செய்வோமானா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நான் யாரையுமே குறைச்சி நான் மதிப்பிடலை. நான் எப்போயுமே விசுவாசிகளை ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். விசுவாசிகளை வேல்யூ பண்ணுகிற ஒரு ஊழியக்காரன் நான். உங்கள் இடத்துலேருந்து நான் பார்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களால் வருது கொள்ளுது கால தாமதமாக வருது, இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன எல்லாமே உங்கள் இடத்துலேருந்து தான் நான் பார்ப்பேன். ஸோ அதனால தான் நான் கோவப்படுறதோ திட்டுறதோ இல்லை சபிக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய வேலையே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, இன்னும் அவைகளை செய்ய கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. 3வது நோவாவின் அர்ப்பணம். ஜெனிசிஸ் சாப்டர் 6, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அதுதான், நீ கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டாக்கு. ஆமென். 6:13-14. அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ்பூசு. சோத்திரம். கவனிக்கணும், ஏறக்குறைய 120 வருஷம் என்று சொல்லப்படுது. ஆமென். இந்த பீரியட் இவன் செஞ்சு முடிக்கிற பீரியட் எல்லாரும் கவனிக்கணும். 120 years, சேம் ஜாப், சேம் ஒர்க், சேம் விஷன். ஆமென். ஹல்லேலூயா. கேட்குறீங்களா? 120 வருஷம் ஒரே தரிசனம், ஒரே விதமான வேலை, அது மட்டும்தான் அவனுக்கு. அப்போ 120 வருஷம் ஒரு காரியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததான நோவா. இப்போ மோசையை பாருங்கள், நோவாவை பாருங்கள். மோசையின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஈஜிப்டுக்கு அனுப்ப போகிறேன். மோசை சொன்னால், ஓய் ஆயம், ஏன் நான் வேற யாருன்னா அனுப்பு, நான் மந்த நாவத்துக்கு வாயெல்லாம் உள்ளவன், வேற யாருன்னா அனுப்பிச்சுக்கப்பா அப்படின்னு ஆர்கியூ வித் காட். இல்லையா? பெரிய ஆர்குமெண்ட் போச்சு. பட் இங்கே பாருங்கள், நோவாவின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நோவா கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டாக்கு. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் பேழையை செய்ய சொல்லி நான் என்ன கார்பெண்டரா? ஆமென். நான் என்ன முன்ன பின்ன பேழை செஞ்சுருக்கேன்? இல்லை எங்கள் தாத்தா பாட்டம் பூட்ட பேழை செஞ்சாரா? இவ்வளோ கேள்வி நமக்குள்ள வருது பாருங்க. நீ பேழை செய்யினா அவன் அமைதி ஆயிட்டான். 120 வருஷம் அவனுடைய ஒர்க் இதுவாக தான் இருந்துச்சு. அவன் உலகம் அதுதான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் நைட்டும் பகலும் அவனுடைய மைண்டு திங்கிங் எல்லாம் என்ன தான், இதே தான், இதை பற்றி தான் யோசிக்கிறான். எங்கே ஜன்னல் வைக்கலாம், எப்படி இது பண்ணலாம், இத்தனை அனிமல்ஸை எப்படி இப்படி கொண்டு வரலாம், சோத்திரம். எலிஃபண்ட்டுக்கு எங்கே வைக்கலாம், ஜிராஃபிக்கு எங்கே வைக்கலாம் இடம், எவ்வளோ ஹைட்டு ஜிராஃபிக்கு. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை மாதிரி 4 அடி கது செஞ்சு ஜிராஃபி ஐ எம் வெரி சாரி, என்ன பண்ணுது, 4 அடி தான் எனக்கு பண்ண முடிஞ்சது, அதுக்கு மேலே பண்ண முடியாது. தயவுசெய்து நீ என்ன பண்ண, கொஞ்சம் குனிஞ்சு உள்ளே போனால், ஜிராஃபி குனிறதை பார்த்துக்கிறீங்களா? தண்ணி குடிக்க எப்படி குனியோன்னு. ஆமென். அது நின்ன வாக்கில் என்ன பண்ண முடியாது, குனிய முடியாது. அது காலை என்ன பண்ணணும், இப்படி 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 தாண்டி போய் தான் அது என்ன பண்ணணும், குனியும். அப்படியெல்லாம் போய் 4 அடியில் குஞ்சா அது என்ன திட்டிருக்கும் நோவாவை. ஏன் நோவா தாத்தா உனக்கு ஒழுங்காக செய்ய தெரியல, என்னையா இப்படி குஞ்சு போக சொல்கிறேன், உள்ளே வாச்சா நான் நிமிர்ந்து நிற்க முடியும். இல்லைம்மா கொஞ்ச நாள் தான், மழை நிற்கிற வரைக்கும் அப்படியே உட்காந்துக்கினே இருந்துரு. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலலாம் வி ஆர் சூப்பர் ஸ்டார்ஸ். ஆமாம். ஆமென். ஆனால் 120 வருஷமும் அவனுடைய அர்ப்பணிப்பு மாறவே இல்லை. அவனுடைய ஒர்க்கிலேருந்து அவன் ரிலீவ் ஆகவே இல்லை. சோத்திரம். ஆமென். இது போதும், இயர் ஆஃப்டர் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு அந்த வேலையை யார் கையிலும் தூக்கி கொடுக்கவே இல்லை. அவனுடைய அர்ப்பணம் அதுவாக தான் இருந்தது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். சோத்திரம். எவ்வளோ ஒரு அழகான சாணி பாரு. நீயும் உன் வீட்டார் எல்லாரும் இந்த பேழைக்குள்ள. அப்போ நோவா தன்னுடைய லைஃப்பில் பெரும் பகுதியை எதுக்கு தான் ஒதுக்கிட்டான், பேழை செய்யறதுக்குன்னு ஒதுக்கிட்டான். அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணம் உள்ளதான நோவா. இன்றைக்கி அவன் அந்த 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 பேழையை நோக்கி அவன் செய்கிறதான ஜானி. ஆமென். அதுக்கப்புறமா மோர் தென் 1 year 2 months அதுக்குள்ளவே தான் அவனுடைய வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டதான பேழைக்குள்ளே தான் அவனுடைய லைஃப். சோத்திரம். ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மனுஷன் தான் நோவா. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி புரிந்து கொள்ளணும். சோத்திரம். 1 வருஷம் ஃபுல்லாக பேழைக்குள்ளே இருக்கணும், வெளியே வரல. பக்கத்து வீட்டில் பேச முடியாது, அக்கத்து வீட்டில் பேச முடியாது, எதிர்க்க பேச முடியாது, யாரோடையும் பேசவே முடியாது. இருப்பீங்களா நீங்கள்? எல்லா மண்டையும் ஆடுது, இருக்க மாட்டோம் அப்படின்னு. இருக்க முடியாது நம்மளால். ஏன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் அடுத்தவன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் என்ன ஆகிட்டான். சோத்திரம். அதை கேட்டால் தான் நமக்கு நிம்மதியாக தூக்கமே
வரும். இல்லைன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் அவனுக்கு பிபி சுகர் எல்லாம் ஏறி அவன் ஒரு மாதிரி பைத்தியக்காரனாக தான் வெளியே வந்திருக்கணும் நோவா. ஆனால் நோவாவுக்கு பாருங்கள் எதை பற்றியும் கவலை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய ஒர்க்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணணும், கொள்ளணும், இதுக்கு போடணும், அதுக்கு போடணும், அது ஃபுல்லாக 24 hours பிஸி மேன். 110 years அவனுடைய லைஃப். அதுதான் அருமா லாக் பண்ணதுக்கப்புறமா தென் 1 more years அதுக்குள்ளே தான் அவனுடைய லைஃப் மிருகங்களோட தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான தேவ மனுஷன். ஆமென். அப்போ இந்த 3 கேரக்டரையும் கவனிங்க. 1 சாமுவேலில் பாருங்கள் 2ஆம் அதிகாரம் 20-21 நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 1 சாமுவேல் 2:20-21 பாருங்கள். ஏலி எல்கனாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்ரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவராலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வாட் எ கிரேட் பிளஸ்ஸிங் இல்லையா? ஏலி அவங்கள ஆசீர்வதிச்சு அனுப்புகிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க லைஃப்பில் எத்தனை பிள்ளைங்க? மொத்தம் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அதை விட பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா, இந்த சாமுவேல் இஸ்ரவேலில் தீர்க்கதரிசியாக விளங்கினார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அப்போ அந்த அர்ப்பணிப்பு சும்மா போல, அந்த அர்ப்பணிப்பு வீணாக போல. ஆமென், ஹல்லேலூயா. தேசத்தில் தலை சிறந்ததான ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் மாற்றினார். அதே போல் தானியேல் 6:28 பாருங்கள். தானியேல் 6:28 அங்கே தானியேலுடைய அர்ப்பணத்தினுடைய முடிவை பாருங்கள். தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. குரலில் சொல்லமா? எந்த ராஜா மாறி வந்தாலும் சரி, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அர்ப்பணிக்கிறவனுக்கு தேவன் தருகிற பிளஸ்ஸிங். அதுதான் ராஜ்யபாரங்கள் மாறுது, ராஜா மாறுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததான். அப்போ சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் அர்ப்பணித்த காரியங்களை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் பொழுது தேவன் உன் காரியங்களை கவனித்துக் கொள்ளுகிறார். உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். நோவா 9:1 நான் போட்டு வச்சுக்கிறேன். ஆதியாகமம் 9:1 பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நோவாவையும் அவனுடைய குமாரனையும் தேவன் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன மாதிரி பிளஸ்ஸிங் பாரு. இனி இந்த பூமியை நிரப்ப வேண்டியது யார் தான்? நீங்கள் தான்டாப்பா அப்படின்னு சொல்லி அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பூமியை பலுகி பெறுங்க. அப்போ அர்ப்பணிப்போடு கூட தொடர்கிறதான வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த காலையில் சின்ன 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 விஷயங்களில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்கள் ஓடுவீர்களானா அந்த ஓட்டங்கள் நிச்சயமாக கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய பெரிய ஏதோ காரியங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இல்லை. ஆமென். கர்த்தருக்காக செய்வதற்கு ஆட்கள் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நிறைய காரியங்கள் நியூ டெஸ்டமெண்ட்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரங்கள் முடிகிறது. எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். டெடிகேட் யுவர் செல்ஃப். முதல்ல கர்த்தரை நேசி, கர்த்தருக்காய் உன்னை பூரணமாய் ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடு. ஆமென். உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.